ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு இன்ட்ராடே விஸ்டா. நான் உங்கள் ராஜன். இந்த வீடியோல நம்ம எதெல்லாம் தெரிஞ்சுக்கிட போறோம்னாக்க, 1. கேண்டில் ஸ்டிக் என்றால் என்ன, அது எப்படி உருவாகுது. 2. ஒரு கேண்டில் ஸ்டிக்ல டிஃபரன்ஸ் பிட்வீன் பையர் டாமினன்ஸ் அண்ட் செல்லர் டாமினன்ஸ். 3. ஒரு ட்ரேடிங்ல வால்யூம் என்றால் என்ன, அது எப்படி அனலைஸ் பண்றது. 4. வால்யூம் டைவர்சன்ஸ் மற்றும் எக்ஸாம்பிள். இதெல்லாம் தெளிவா தெரிஞ்சுக்கிட போறோம். இந்த வால்யூம் அனலைசிஸ் முக்கியமா யாருக்கெல்லாம் தேவைப்படுதுனாக்க, ஸ்கல்ப் ட்ரேடர், இன்ட்ராடே ட்ரேடர் மற்றும் ஸ்விங் ட்ரேடர். இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடர் ஆக முடியும் என்ற ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1. கேண்டில் ஸ்டிக் என்றால் என்ன, அது எப்படி உருவாகுது. பொதுவா பங்கு சந்தையில பிரைஸ் ஆக்ஷன் எந்த டைரக்ஷன்ல போக போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்தது போல ட்ரேடிங் பண்ணவங்க பணத்தை சம்பாதிக்கிறாங்க, அது தெரியாதவங்க பணத்தை இழக்கிறாங்க. ஆமாம், மார்க்கெட் டைரக்ஷனை பத்தி தெரிந்து கொள்ள நமக்கு முக்கியமா தேவைப்படுவதுதான் இந்த கேண்டில் ஸ்டிக். கேண்டில் ஸ்டிக் என்றால் என்ன? கேண்டில் ஸ்டிக் என்பது பங்கு சந்தையில் ஒரு குறிப்பிட்ட டயத்தில் ஒரு ஷேர்ஸோட விலை எவ்வாறு மாற்றமடைகிறது என்பதை காட்ட உதவும் ஒரு வரைபடமாகும். இது சந்தை நகர்வுகளை புரிந்து கொள்ள நமக்கு முக்கிய தகவல்களை வழங்குகின்றன. வாங்க இப்ப இந்த கேண்டில் ஸ்டிக் எப்படி உருவாகுதுன்னு பார்ப்போம். இங்க ஒரு 5 மினிட்ஸ் டைம் பிரேம் இருக்கு. ஒரு கம்பெனியோட ஷேர் பிரைஸ் 50 ரூபான்னு வச்சுக்கிடுவோம். பையர்ஸ் செல்லர்ஸ் 2 பேரும் வாங்குறாங்க, விற்கிறாங்க. அடுத்த ஒரு நிமிடத்தில் 60 ரூபாய் வரைக்கும் போகுது. அப்புறம் அடுத்த ஒரு நிமிடத்தில் விலை இறங்கி 45 ரூபாய் வரைக்கும் போகுது. இப்படி ஏறி இறங்கி 5 நிமிடம் முடியும் போது 55 ரூபாயில க்ளோஸ் ஆகுது. இப்ப இந்த டாட் எல்லாம் கனெக்ட் பண்ணோம்னா லைன் சார்ட் நமக்கு கிடைக்கும். பொதுவா லைன் சார்ட்ல ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நடந்த வர்த்தகத்தில் ஓபன், க்ளோஸ், ஹை மற்றும் லோ பிரைஸ் இதெல்லாம் ஈஸியா தெரிஞ்சுக்கிட முடியாது. அதனால ஓபன் பிரைஸ்ல இருந்து ஒரு கோடும், க்ளோஸ் பிரைஸ்ல இருந்து ஒரு கோடும், எது வரைக்கும் மேல பிரைஸ் போனுச்சோ அதிலிருந்து ஒரு கோடும், எது வரைக்கும் பிரைஸ் கீழே போனுச்சோ அதிலிருந்து ஒரு கோடும் போட்டுக்கிடுவோம். இப்ப ஓபன் பிரைஸ்ல இருந்து க்ளோஸ் பிரைஸ் வரைக்கும் போன பிரைஸ் ரேஞ்சை ஒரு ஸ்ட்ரக்சரா கிரியேட் பண்ணிக்கிடுவோம். இங்க ஹையஸ்ட் வரைக்கும் போனதை ஒரு கோடும், லோயஸ்ட் வரைக்கும் போனதை ஒரு கோடும் போட்டுக்கிடுவோம். இப்ப ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆகிருக்கு. இது பார்க்க கேண்டில் வடிவில் இருக்கிறதுனால இத கேண்டில் ஸ்டிக்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த கேண்டில் ஸ்டிக்ல ஸ்டார்டிங் பிரைஸ் ஓபனும், க்ளோசிங் பிரைஸ் க்ளோஸ்னும், ஹையஸ்ட் வரைக்கும் போனது ஹைனும், லோயஸ்ட் வரைக்கும் போனது லோனும், ஓபன் மற்றும் க்ளோஸ் பிரைஸ் ரேஞ்ச பாடினும், மேலே உள்ள கோட அப்பர் விக் அல்லது ஷேடோனும், கீழே உள்ள கோட லோயர் விக் அல்லது ஷேடோனும் சொல்லுவாங்க. இங்க ஓபன் பிரைஸ்ல இருந்து அதிக பிரைஸுக்கு வித்து முடிஞ்சிருந்தால் இத புல்லிஷ் கேண்டில்னும், அதே ஓபன் பிரைஸ்ல இருந்து குறைந்த பிரைஸுக்கு வித்து முடிஞ்சிருந்தால் இத பியரிஷ் கேண்டில்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு கேண்டில் ஐடென்டிஃபை பண்றதுக்காக புல்லிஷ் கேண்டிலுக்கு கிரீன் கலரும் பியரிஷ் கேண்டிலுக்கு ரெட் கலரும் கொடுத்திருக்காங்க. இத வச்சு தான் ஒரு கம்பெனியோட ஷேர் பிரைஸ் ஏறி இருக்கா இல்ல இறங்கி இருக்கான்னு ஈஸியா தெரிஞ்சுக்கிடுவாங்க. 2. ஒரு கேண்டில் ஸ்டிக்ல டிஃபரன்ஸ் பிட்வீன் பையர் டாமினன்ஸ் அண்ட் செல்லர் டாமினன்ஸ். பையர் டாமினன்ஸ் இங்க பாருங்க, நம்ம 1 hour கேண்டில் ஸ்டிக் சார்ட் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் காட்டி இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா ஓபன் பிரைஸ் 50 ரூபாய். ஸோ 1 hour முடியும் போது 55 ருபீஸ்க்கு ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ அதை வந்து எக்ஸாம்பிளா எடுத்துருக்கோம். இந்த கேண்டில ஓபன் பிரைஸை விட அதிக பிரைஸுக்கு வித்துருக்கிறதுனால இதை புல்லிஷ் கேண்டில்னா இதை பையர் டாமினேட் பண்ணியிருக்காங்கன்னு, அதாவது பையர் ஆதிக்கம் செலுத்தியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இதை ஏன் சொல்றாங்க, இந்த கேண்டில் ஸ்டிக்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத இங்க வாங்க தெளிவா பார்ப்போம். அதாவது ஓபன் பிரைஸை விட அதிக பிரைஸுக்கு இங்க செல்லர் விற்கிறாங்க. அதை பையர் வந்து வில்லிங் டு பை அட் ஹை பிரைஸ். சரிங்களா? அதாவது பையர் வந்து அதிக ஓப்பன் பிரைஸை விட அதிக பிரைஸுக்கு வாங்குறதுக்கு அதிக இன்ட்ரெஸ்டா இருக்கிறாங்க. அதுதான் இங்க நடந்திருக்கு. அதாவது ஓப்பன் பிரைஸை விட அதிக பிரைஸுக்கு செல்லர்லாம் விற்கிறாங்க. 51 ருபீஸ், 52 ருபீஸ் அப்படின்ட்டு வித்துட்டு இருக்காங்க. அதாவது இங்க என்ன நடந்திருக்குனாக்க, டிமாண்ட் அதிகம் இருக்கு, சப்ளை கம்மியா இருக்கு. பையர் எல்லாம் இன்ட்ரெஸ்டா இருக்கிறாங்க வாங்குறதுக்கு, செல்லர் எல்லாம் அதிக பிரைஸுக்கு ஷேர்ஸ் குவான்டிட்டியை விற்கிறாங்க. அதுதான் இந்த கேண்டில் ஸ்டிக்கோட பிரதிபலிப்பு. சரிங்களா? இதெல்லாம் எதனால நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒன்னு கம்பெனி பெர்ஃபார்மன்ஸ் அதை பேஸ் பண்ணி நடக்கலாம், இல்லைனாக்கா பிக் நியூஸ் அண்ட் அனௌன்ஸ்மெண்ட், அல்லது எக்கனாமிக் ட்ரெண்ட், அல்லது வந்து இன்வெஸ்டர் சென்டிமெண்ட். இதை பேஸ் பண்ணி தான் இங்க வந்து ஒரு கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து ட்ரேட் ஆகுது. ஸோ அதெல்லாம் கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சுனாக்கா அந்த கம்பெனியோட ஷேர்ஸ்க்கு டிமாண்ட் அதிகம் இருக்கும். அதனால அதோட பிரைஸ் வந்து கையில போய் முடியும். சரிங்களா? அந்த பிரைஸ் வந்து அதிகமாகும். சரிங்களா? வாங்க செல்லர் டாமினன்ஸ் பத்தி பார்ப்போம். செல்லர் டாமினன்ஸ் இதுவும் பாத்தீங்கன்னா 1 hour கேண்டில் ஸ்டிக் எக்ஸாம்பிள் கண்டு எடுத்திருக்கிறோம். இதுல என்ன நடந்திருக்குனாக்கா, ஓபன் பிரைஸ் 50 ரூபாய், 1 hour முடியும் போது பாத்தீங்கன்னாக்கா 45 ரூபாயில ட்ரேட் ஆயிருக்கு. 45 ரூபாயில ட்ரேட் ஆயிருக்கிறதுனால, அதாவது ஓபன் பிரைஸை விட கம்மியான பிரைஸ்க்கு ட்ரேட் ஆயிருக்கிறதுனால இதை வந்து ஒரு பியரிஷ் கேண்டில்னு சொல்லுவாங்க. செல்லர் டாமினேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது செல்லர் ஆதிக்கம் செலுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா,
இங்க செல்லர் எல்லாம் willing to sales at low cost, ஓப்பன் பிரைஸை விட கம்மியான பிரைஸுக்கு விற்கிறதுக்கு மோர் இன்ட்ரெஸ்டா இருக்காங்க. அதுதான் இங்க நடந்திருக்கு. அதாவது இங்க என்ன நடந்திருக்கு, சப்ளை அதிகம், டிமாண்ட் கம்மி. அதனாலதான் இங்க வந்து ஓப்பன் பிரைஸை விட கம்மியான பிரைஸுக்கு ஷேர்ஸ் எல்லாம் ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ அதனாலதான் இதை வந்து ஒரு பியரிஷ் கண்டினும் செல்லர் டாமினேட் பண்ணியிருக்காங்கன்றும் செல்லர் ஆதிக்கம் செலுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எதனால நடக்குது அப்படின்னாக்க, இங்க வந்து கம்பெனி பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு பேட் பெர்ஃபார்மன்ஸா இருக்கலாம், ஒரு நியூஸ் பேக்கான நியூஸ் வரலாம், இன்வெஸ்டர் சென்டிமெண்ட் வந்து ஓகே இது சேல்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு நினைக்கலாம். சரிங்களா, ஏதாச்சும் ஒரு ரீசன் இருக்கும். அதனாலதான் அந்த ஷேர்ஸோட பிரைஸ் வந்து கம்மியான ரேட்டுக்கு விற்கிறதுக்கு ரெடியா இருக்கும். ஸோ இப்போ வந்து பையர் டாமினன்ஸ் அண்ட் செல்லர் டாமினன்ஸை பத்தி தெளிவாக பார்த்தோம். 3, ஒரு ட்ரேடிங்ல வால்யூம் என்றால் என்ன, அது எப்படி அனலைஸ் பண்றது, வால்யூம் அனலைசிஸ். இதுல வர்த்தகர்கள் மார்க்கெட் ஸ்ட்ரென்த் புரிந்து கொள்ளவும், மார்க்கெட் ட்ரெண்ட், மார்க்கெட் ரிவர்சல் மற்றும் ஃபேக்ட் பிரேக் அவுட் ஆகுவதை தெரிந்து கொள்ளவும் முக்கியமா பயன்படுவதுதான் இந்த வால்யூம் அனலைசிஸ். வால்யூம் என்பது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள் பங்கு சந்தையில் வாங்கப்பட்ட மற்றும் விற்கப்பட்ட பங்குகளின் எண்ணிக்கையை குறிப்பதாகும். இதுல வர்த்தகர்கள் எவ்வளவு ஆக்டிவாக இருக்கிறார்கள் என்பதை நாம் எளிதில் தெரிந்து கொள்ள முடியும். ஒரு கம்பெனியில் ஒரு நாளைக்கு 1 லட்சம் ஷேர்ஸ் வாங்குறாங்க, 1 லட்சம் ஷேர்ஸ் விற்கிறாங்க என்று வைத்துக் கொள்வோம். இந்த கம்பெனியோட ஒரு நாள் ஷேர்ஸ் வேல்யூம் பாத்தீங்கன்னாக்க 1 லட்சம். இங்க எவ்வளவு ட்ரேடு ஒரு நாளைக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கோ அதைத்தான் வால்யூம்னு சொல்றோம். அதாவது ஒரு ஷேர்ஸ் செல் பண்றாங்க, ஒரு ஷேர்ஸ் பை பண்றாங்க. இதோட வால்யூம் பாத்தீங்கன்னாக்கா 1. இதே போலதான் ஒரு நாள் கேண்டில் ஸ்டிக்கோட வால்யூம் 1 லட்சமாக இருந்தால் அதுல 1 லட்சம் ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்க, 1 லட்சம் ஷேர்ஸ் வித்திருக்காங்க என்று அர்த்தம். இப்போ ஒரு கேண்டில் ஸ்டிக்ல வால்யூம்னா என்ன என்பதை பற்றி தெளிவாக பார்த்தோம். 4, வால்யூம் டைவர்சன்ஸ் மற்றும் எக்ஸாம்பிள். 1, பிரைஸ் ஆஃப் பிளஸ் ஹை வால்யூம். அதாவது ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அதனுடன் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இது ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட் ஆகும். வாங்க சில உதாரணத்தை பார்ப்போம். இங்க பாருங்க, இப்போ வந்து நம்ம ஒரு பேசிக்கா வால்யூம் அனாலிசிஸ் எப்படி பண்றது அப்படிங்கறது தான் இங்க பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இண்டிகேட்டர்ல போயிட்டு டைப் பண்ணுங்க, வால்யூம் டைப் பண்ணுங்க. ஸோ வால்யூம் இண்டிகேட்டர் இங்கே வருது, ஜஸ்ட் அதை ஆட் பண்ணுங்க. ஸோ இங்கே பாருங்க வால்யூம் வந்துருச்சு. இது ஒரு ஸ்டாக்காக இருந்தாலும் சரி, இல்லை இண்டெக்ஸ் பேங்க் நிஃப்டி இல்லை நிஃப்டியாக இருந்தாலும் சரி, சரிங்களா. நீங்கள் வால்யூம் அனலைஸ் பண்ணுறது கண்டிப்பாக இது வந்து ஒரு பேசிக்கான வால்யூம் இண்டிகேட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து வால்யூம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு கேண்டில்ஸ்டிக், இப்போ ப்ரைஸ் நம்ம என்ன பார்த்தோம், ப்ரைஸ் ஆப் ப்ளஸ் வால்யூம் இன்க்ரீஸ் அப்படின்னாக்கா என்ன அப் ட்ரெண்டுக்கு போகுதுன்னு அர்த்தம். அதை எப்படி ரீட் பண்ணுறது, ஸோ அது எப்படி வால்யூம் அனலைஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தேன். இதில் பாருங்கள் டெய்லி சார்ட் பிரேம் எடுத்துருக்குறோம். இதில் பாருங்கள் டவுன் வேர்ட்ஸ், அதாவது டவுன் ட்ரெண்டில் வந்திருக்கு மார்க்கெட்டு. டவுன் ட்ரெண்ட்லேயே வந்து இங்கே பாருங்கள் ஒரு க்ரீன் கலர் கேண்டில், இது புல்லிஷ் கேண்டில் இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், அது இங்கே வந்து ப்ரைஸ் மேலே போயிருக்கு, அதோட கேண்டில் ஸ்டிக்கோட வால்யூமை நம்ம பார்க்கணும். வால்யூம் வந்து அதிகம் இன்க்ரீஸ் ஆகிருக்கா இல்லை டிக்ரீஸ் ஆகிருக்கான்னு பார்க்கணும். கீழே பாருங்கள் அதோட வால்யூம், அதோட கேண்டில் ஸ்டிக்கோட வால்யூமை பாருங்கள். இந்த ப்ரீவியஸ் கேண்டிலோட வால்யூமை விட ஹையாக இருக்குது, சரிங்களா. அப்படின்னா என்ன அர்த்தம், இங்கே வந்து பையர், அதாவது பையிங் ப்ரெஷர் அதிகம் ஆகுதுன்னு அர்த்தம், அதாவது பையர் ஆதிக்கம் செலுத்துறாங்கன்னு அர்த்தம். ஸோ இதை வச்சு நம்ம இந்த மாதிரியே ரீட் பண்ணி கண்டிப்பாக மார்க்கெட் வந்து அப்வர்ட்ஸ், அதாவது அப் ட்ரெண்டுக்கு போகுதுன்னு நமக்கு அர்த்தம். ஆனால் செகண்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்பின்னிங் டாப்பு இங்கே ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஸ்பின்னிங் டாப் ஃபார்ம் ஆச்சுனாக்கா நம்ம வெயிட் பண்ணணும். ஏன்னா நெக்ஸ்ட் வந்து இன்னும் வந்து இங்கே வந்து செல்லிங் ப்ரெஷர் தான் இருக்குது, அதனால நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ அதுலேயே வந்து கேண்டில்ஸ்டிக்கை பாருங்க, இந்த ப்ரீவியஸ் கேண்டிலோட வால்யூமை தவிர்த்து கீழே பாருங்க. இதை விட இதில் வால்யூம் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம வந்து இது வந்து இன்டெசிஷனாக இருக்குது, அதனால நம்ம வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் கேண்டிலுக்கு வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் பாருங்கள் ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. இங்கே பாருங்கள், ஸோ ப்ரைஸ் வந்து ஹையாக போயிருக்கு, வால்யூமே இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ கண்டிப்பாக இங்கே வந்து நீங்கள் வந்து ட்ரேடிங் எடுக்கலாம், சரிங்களா. ஏன்னா இங்கே ப்ரீவியஸ் வால்யூமை விட அதிகமாகவே இருக்குது வால்யூம். இங்கே வந்து கண்டிப்பாக இங்கே வந்து என்ட்ரி எடுக்கும். நமக்கு பாருங்கள் கன்ஃபர்மேஷன் வந்து 3 கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்குது. ஃபர்ஸ்ட் வந்து இங்கே வந்து புல்லிஷ் கேண்டில் இங்கே ஃபார்ம் ஆயிடுச்சு, வால்யூம் இன்க்ரீஸ், ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன். செகண்ட் கன்ஃபர்மேஷன் வந்து வெயிட் பண்ணுறோம், இது வந்து ஒரு ஸ்பின்னிங் டாப் கேண்டில்ஸ்டிக். தேர்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து ஒரு கேண்டில் வந்து ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக மார்க்கெட் போகும். அதே போல் பாருங்கள் புல்லிஷ் மூவ்மெண்ட் தான் கொடுத்துருக்கு. அது இல்லாமல் இன்னொன்று வந்து இங்கே வந்து பிரேக் ஆகிருக்கு, ப்ரீவியஸ் ஹையை விட பிரேக்கும் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல கண்டிப்பாக நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம், ஏன்னா கண்டிப்பாக மார்க்கெட்டு அப் ட்ரெண்டுக்கு தான் போகும்.
சரிங்களா. அதோட வால்யூம் பாருங்க இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ரெண்டாவது இங்கே வந்து ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவலை பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இங்கே வந்து என்ட்ரி எடுத்தாங்கனாக்கா நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம். பாருங்க எந்த அளவு மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டுக்கு போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகி பிளஸ் வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுனாக்கா கண்டிப்பாக அதை வந்து அப் ட்ரெண்டுக்கு தான் போகும். 2 பிரைஸ் டவுன் பிளஸ் ஹை வால்யூம். அதாவது ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ் டிகிரீஸ் ஆகுது, அதனுடன் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இது ஒரு ஸ்ட்ராங்கான டவுன் ட்ரெண்ட் ஆகும். வாங்க சில உதாரணத்தை பார்ப்போம். இங்க பார்த்தீங்கன்னாக்கா டெய்லி சார்ட் தான் இருக்கும். இங்க மார்க்கெட் பாருங்க அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இந்த கேண்டில் ஸ்டிக்கை பாருங்க, இது ஒரு பியரிஷ் கேண்டில். இந்த கேண்டில் ஸ்டிக்கோட வால்யூம் பாருங்க டிகிரீஸ் ஆயிடுச்சு. அதாவது பிரைஸும் டிகிரீஸ் ஆகுது, அதோட வால்யூமும் டிகிரீஸ் ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம நெக்ஸ்ட் கேண்டிலோட இது கம்மியாகுது அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி தேர்ட் கேண்டிலுக்கு வெயிட் பண்ணணும். தேர்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா அதே கூட ஒரு பியரிஷ் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. அதோட வால்யூம் பாருங்க இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. பிரைஸ் வந்து டவுன் ஆகி வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுனாக்கா கண்டிப்பா மார்க்கெட் டவுன் சைடு தான் வரும். பாருங்க எந்த அளவுக்கு கீழே போயிருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த கேண்டில் வந்து நமக்கு கன்ஃபர்மேஷனை கொடுக்குது. கண்டிப்பா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல தான் போவோம் அப்படின்னு இந்த கேண்டில் நமக்கு கன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கு. சரிங்களா. அதோட ரிஃப்ளெக்ட் பாருங்க எந்த அளவுக்கு கீழே இருக்கு. 3 பிரைஸ் ஆஃப் பிளஸ் லோ வேல்யூம். அதாவது ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அதனுடன் வால்யூம் டிகிரீஸ் ஆகுது அப்படின்னா இது ஒரு வீக்கான அப் ட்ரெண்ட் ஆகும். அதாவது அப் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகாதுன்னு அர்த்தம். வாங்க சில உதாரணத்தை பார்ப்போம். இங்க பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டெய்லி சார்ட் ஃப்ரேம் எடுத்துக்கிறோம். இதுல பாருங்க மார்க்கெட் ஆஃப் கோர்ஸ் அதாவது அப் ட்ரெண்ட்ல போயிட்டு ஒரு ஃபுல் பேக் கொடுத்து இதுல பாருங்க இந்த கேண்டிஸ்டிக்கு என்ன சொல்ல வருதுனாக்கா பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுல வந்து சரிங்களா, இந்த கேண்டிஸ்டிக்ல பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஆனா வால்யூம் பார்த்தீங்கன்னாக்கா லோ ஆயிருக்கு. அது எப்படி பண்றதுனாக்கா ப்ரீவியஸ் கேண்டிலோட கம்பேர் பண்ணனா அதோட வால்யூமோட பாருங்க கம்மியாயிருக்கு. பாருங்க இங்க பாருங்க தெரியுது. இங்க பாருங்க இந்த ரெட் கேண்டிலோட வால்யூம் ஹையா இருக்கு, அந்த கிரீன் கேண்டிலோட வால்யூம் பார்த்தீங்கன்னாக்கா லோவா இருக்கு. ஸோ அதாவது பிரைஸ் அப் பிரைஸ்ல முடிஞ்சிருக்கு, பட் வால்யூம் பார்த்தீங்கன்னாக்கா லோவா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா மார்க்கெட் கண்டிப்பா மேலே போகாதுன்னு அர்த்தம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கேண்டிலுக்கு இங்கே வெயிட் பண்றோம். அதுலயும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அப் பிரைஸ்ல தான் இதுவும் முடிஞ்சிருக்கு. இந்த கேண்டிலும் பாருங்க ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட்ல தான் கொடுத்துருக்கு, பட் அதோட வால்யூம் பாருங்க அதை விட ப்ரீவியஸ் கேண்டில் வால்யூமை விட கம்மியாயிருக்கு. அப்படின்னா மார்க்கெட் வந்து வீக்கா இருக்குன்னு அர்த்தம். அதாவது மார்க்கெட்டு அப் ட்ரெண்டுக்கு இனி மூவ் ஆகாதுன்னு அர்த்தம். ஸோ அதோட ரிப்ளை பாருங்க நெக்ஸ்ட் கேண்டில். அதே போல பாருங்க இங்க பாருங்க நெக்ஸ்ட் கேண்டில் அப்படியே ஒரு செல்லிங் ப்ரெஷர் கொடுத்து அதுக்கு கீழே பாருங்க மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு வருது. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு கேண்டிஸ்டிக்கை வந்து ஒரு அதாவது ப்ரைஸ் அப்ல முடிஞ்சு ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகி பிளஸ் லோ வால்யூமா இருந்துச்சுனாக்கா மார்க்கெட் வந்து அது வந்து வீக்கான ட்ரெண்டு. ஸோ நம்ம வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி தான் நம்ம ட்ரேடிங் எடுக்கணும். 4 பிரைஸ் டவுன் பிளஸ் லோ வால்யூம். அதாவது ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ் டிகிரீஸ் ஆகுது, அதனுடன் வால்யூம் டிகிரீஸ் ஆகுது அப்படின்னா இது ஒரு வீக்கான டவுன் ட்ரெண்ட் ஆகும். அதாவது டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகாதுன்னு அர்த்தம். வாங்க சில உதாரணத்தை பார்ப்போம். இதுல பார்த்தீங்கன்னாக்கா இந்த டெய்லி சார்ட் ஃப்ரேம் தான் எடுத்துக்கிறோம். இதுல பாருங்க ஒரு மார்க்கெட் வந்து டவுன் வர்ஸ் அதாவது டவுன் ட்ரெண்ட்லேயே வந்திருக்கு. வந்து ஒரு கேண்டிஸ்டிக் வந்து டிகிரீஸ் ஆயிருக்கு. இந்த ப்ரீவியஸ் கேண்டிலை விட இங்க பாருங்க எந்த அளவுக்கு கீழே வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ ப்ரைஸ் வந்து டவுன் பிளஸ் வால்யூம் டவுன் ஆகும். அப்படி இருந்துச்சுனாக்கா அது வந்து நம்ம வந்து அது வந்து கண்டினியூவா டவுன் ட்ரெண்டுக்கு போகணும்னு நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ அதோட ரிஃப்ளெக்ட் தான் இங்கே நடந்தது. பாருங்க ப்ரீவியஸ் கேண்டிலுடைய வால்யூமை விட இந்த கேண்டிலோட வால்யூம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் வந்து டிகிரீஸ் ஆகிடும். ஸோ அதோட பாருங்க இங்கே பாருங்க அதை ஒப்பிட்டு பார்க்கலாம். பாருங்க இந்த கேண்டிலோட வால்யூம் பாருங்க ஹையா இருக்கு, இந்த கேண்டிலோட வால்யூம் பாருங்க லோவா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், பிரைஸும் டவுன் ஆயிடுச்சு பிளஸ் வால்யூமும் டவுன் ஆயிடுச்சு. அப்படின்னாக்கா நம்ம வந்து இது ஒரு வீக்கான டவுன் ட்ரெண்ட். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து வெயிட் பண்ணிடணும். வெயிட் பண்ணி தான் நம்ம வந்து ட்ரேடிங் எடுக்கணும். ஸோ அது பாருங்க நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்பின்னிங் டாப் கேண்டிஸ்டிக் இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆனிச்சுனாக்கா ஸ்பின்னிங் டாப் கேண்டிஸ்டிக் மேக்ஸிமம் ஃபார்ம் ஆனிச்சுனாக்கா என்ன அர்த்தம், நெக்ஸ்ட் கேண்டிலுக்கு வெயிட் பண்ணணும். நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு, கண்டிப்பாக மார்க்கெட் அவுட் ட்ரெண்ட் தான் போகும். நம்ம இருந்தாலும் இந்த ஸ்பின்னிங் டாப் கேண்டிஸ்டிக்ல நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம் அந்த வால்யூமை வச்சு. ஏன்னா இந்த ப்ரீவியஸ் கேண்டிலோட பாருங்க பிரைஸ் எந்த அளவுக்கு கீழே இறங்கிருக்கு, அதோட வால்யூம் பார்த்தீங்கன்னா கம்மி ஆயிருக்கு. இந்த ஸ்பின்னிங் டாப்போட கேண்டிஸ்டிக்கோட வால்யூம் பாருங்க இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டுக்கு தான் போகுது. இங்க என்ன ரீட் பண்றோம்னாக்கா ஒரு டவுன் ட்ரெண்ட்ல வந்து ஒரு பிரைஸ் டவுன்ல ஒரு கேண்டிஸ்டிக்கோட பிரைஸ் டவுன்ல முடிஞ்சு பிளஸ் வால்யூம் டிகிரீஸ், அதாவது வால்யூம் டிகிரீஸ் ஆயிருந்துச்சுனாக்கா கண்டிப்பா அது ஒரு வீக்கான டவுன் ட்ரெண்ட். கண்டிப்பா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டுக்கு தான் மூவ் ஆகும். சரிங்களா. ஒரு பிரைஸ் டவுன் பிளஸ்
வால்யூம் டவுனா இருந்துச்சுனாக்கா அது ஒரு வீக்கான டவுன் ட்ரெண்ட். அதைத்தான் நம்ம இங்க ரீட் பண்றோம். சரிங்களா, இது ஒரு வீக்கான டவுன் ட்ரெண்ட். இது கீழே வந்து மார்க்கெட் இனிமேல டவுன் ட்ரெண்டுக்கு போகாது அப்படின்னு நம்ம இங்கேயே அனலைஸ் பண்ணிடலாம். சரிங்களா. 5 வால்யூம் ஸ்பைக் பிளஸ் பாசிபிள் பிரேக் அவுட். இங்க ஒரு பிரேக் அவுட் நிலையில் ஹை வால்யூம் திடீரென இன்க்ரீஸ் ஆனிச்சுனாக்கா ஒரு பெரிய மொமெண்டம் கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். அதாவது அப் ட்ரெண்ட் மார்க்கெட்ல பிரேக் அவுட் நடந்துச்சுனாக்கா கண்டினியூவா அப் ட்ரெண்டுக்கு போக போகுதுன்னு அர்த்தம். அதே போல டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்ல ஒரு பிரேக் அவுட் நடந்துச்சுனாக்கா கண்டினியூவா டவுன் ட்ரெண்டுக்கு போக போகுதுன்னு அர்த்தம். வாங்க சில உதாரணத்தை பார்ப்போம். இங்க பத்தியானாக்கா நம்ம டெய்லி சார்ட் பிரேம் எடுத்துருக்கோம். இதுல வந்து வால்யூம் ஸ்பைக் பிளஸ் பாசிபிள் பிரேக் அவுட் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல ஒரு பிரேக் அவுட் ஆனிச்சுனாக்கா அது வந்து ஒன்னு வந்து பேக்கான பிரேக் அவுட்டா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் எப்படி கண்டுபிடிக்கிறது, மேலும் அப் ட்ரெண்ட் தான் போகும் அப்படின்ட்டு அந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நாங்கள் பார்ப்போம். அதுல பாருங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல ஒரு லைன் போட்டுருக்கோம். இந்த இருக்கு இந்த கேண்டிஸ்டிக்கு இதையும் எடுத்துக்கலாம், நம்ம இதையும் எடுத்துக்கலாம், ரெண்டுமே எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல். ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இங்கே நடந்திருக்கு. ஸோ சார்ட் பேட்டர்னை பற்றி எடுக்கும்போது உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். இப்போதைக்கு ஒரு பேசிக்காக தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது பாருங்க ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இங்கே. ஸோ இதை நம்ம எப்படி ரீட் பண்ணுறதுனாக்கா இப்போ மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட்லேயே வந்துருக்கு. சரிங்களா. மேக்ஸிமம் பாருங்க இங்கே வந்து கீழே வந்து ஒரு ஹை கொடுத்துருக்கு, திரும்ப லோ வந்து திரும்ப ஹை கொடுத்துருக்கு. இப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இங்கே கிரியேட் ஆகிருக்கு. நம்ம வந்து ஒரு பாசிபிள் பிரேக் அவுட் இங்கே பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ஒரு ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து மார்க்கெட் வந்து மேலே தான் போகும். ஸோ நம்ம வந்து இங்கேயும் ரெசிஸ்டன்ஸ், ஏன்னா இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல் பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது. ஸோ அதை பிரேக் பண்ணால் கண்டிப்பாக மேலே போகும் அப்படிங்கிறதுக்கு நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு இங்கே வந்து வால்யூம் இங்கே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு இந்த கேண்டில் ப்ரீவியஸ் கேண்டிலோட. இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா வால்யூம் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலோட வால்யூம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க டிகிரிஸ் ஆகிருக்கு. அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணணும். ஒரு வீக்கான ஃபார்ம் தான் இங்கே போயிட்டே இருக்குது. ஸோ அப்படி இருந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னில் நம்ம பிரேக் அவுட் ஆகிடுச்சு. நம்ம இங்கேயும் என்ட்ரி எடுக்கலாம். அப்படி இருந்து இன்னுமே நமக்கு வந்து ஒரு தயக்கம் இருக்குது, ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பாக ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸை பார்க்கணும். ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இங்கே ஒரு லைன் நம்ம போட்டுக்கணும். இந்த கேண்டில வந்து பிரேக் அவுட் ஆனிச்சு. இது வந்து இதுதான் பிரேக் அவுட், இதுதான் பாசிபிள் பிரேக் அவுட். ஸோ இந்த கேண்டில் என்ன சொல்ல வருதுனாக்கா அதோட வால்யூம் பாருங்க ஹையா இருக்கு. நீங்கள் பாருங்க கம்பேர் பண்ணாக்க ப்ரீவியஸ் கேண்டிலோட வால்யூம் விட இது வந்து ஹையா இருக்கு. இங்கே தான் அதாவது என்னன்னாக்கா ப்ரைஸும் ஹையா இருக்கு, ப்ளஸ் பிரேக் அவுட்டும் ஆகுது, வந்து வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகுது. அப்படின்னா இது ஒரு பாசிபிளான பிரேக் அவுட்டு. கண்டிப்பாக மார்க்கெட்டை அப் ட்ரெண்டுக்கு தான் போகும். சரிங்களா. அதோட ரிஃப்ளெக்ட் பாருங்க எந்த அளவுக்கு மேலே போயிருக்கு. ஸோ இதை விட கீழே பாருங்க இன்னுமே இறங்கலை. இங்கே பாருங்க எந்த அளவுக்கு மேலே போயிட்டு இருக்கு. அப் ட்ரெண்ட் தான் இது. பாசிபிள் பிரேக் அவுட் இங்கே நடந்திருக்கு. சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி நம்ம ட்ரேடிங் பண்ணோம்னாக்கா கண்டிப்பாக நல்ல ப்ராஃபிட். முதல்ல பார்த்தது பார்த்தீங்கன்னாக்கா வால்யூம் ஸ்பைக் பிளஸ் பாசிபிள் பிரேக் அவுட் பார்த்தீங்கன்னாக்கா அப் ட்ரெண்ட்ல பார்த்தோம். அதே போல இங்கே வால்யூம் ஸ்பைக் பிளஸ் பாசிபிள் பிரேக் அவுட் டவுன் ட்ரெண்ட்ல பார்க்க போறோம். இங்கே பாருங்க டெய்லி சார்ட் பிரேம் தான் எடுத்துருப்பேன். ஸோ அதில் பாருங்க இங்கே பாருங்க டவுன் ட்ரெண்ட்ல வந்துருக்கு. வாங்க ஒரு சப்போர்ட் லைனை போட்டுக்குவோம். இங்கே ஒரு சப்போர்ட் லைனை போட்டுக்கிடுவோம். ப்ரீவியஸ் சப்போர்ட் லைன் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்கு. சரிங்களா. அதுக்கு ஒரு லைன் போட்டுக்கிடுவோம். நீங்க ரெண்டுமே எடுத்துக்கிடலாம், எது வேணுமாலும் எடுத்துக்கிடலாம். பட் பாசிபிள் பிரேக் அவுட் நடந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கணும். ஸோ மெயினாக நம்ம வந்து இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் லைன் இந்த இருக்கு. சரிங்களா. அந்த ஃபர்ஸ்ட் லைன். ஸோ அந்த அங்கே பாருங்க அந்த கேண்டிஸ்டிக்கை பாருங்க இங்கே தான் பிரேக் அவுட் ஆகிருக்கு. சரிங்களா. இந்த கேண்டிஸ்டிக்கை பாருங்க பிரைஸ் வந்து டிகிரிஸ் ஆயிருக்கு. சரிங்களா. எந்த அளவுக்கு கீழே பாருங்க டிகிரிஸ் ஆயிருக்கு. அதோட வால்யூம் பாருங்க இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இங்க பாருங்க கரெக்டா இங்க பாருங்க இந்த கேண்டிஸ்டிக்கோட வால்யூம் இங்க வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது ப்ரீவியஸ் கேண்டில் வால்யூமை விட இது பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது எங்கே இருக்கு கரெக்டா சப்போர்ட் லெவல்ல பிரேக் ஆகும்போது நடந்திருக்கு. அப்படி நடந்துச்சுனாக்கா கண்டிப்பா அது வந்து ஒரு பாசிபிளான பிரேக் அவுட்டு. அது டவுன் ட்ரெண்டுக்கு தான் போகும். அப்படி இருந்தும் நம்ம வந்து ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவலில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த லைன் இருக்கு. ஸோ நம்ம அதையும் சப்போஸ் வெயிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னாக்கா இந்த பாருங்க இங்கே இந்த கேண்டில பாருங்க இங்கே வந்து ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவலில் வந்து பிரேக் அவுட் இருக்கு. இதுவும் பாருங்க ஒரு பாசிபிளான பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. அதுவும் பாருங்க
பிரைஸ் எந்த அளவுக்கு இந்த கேண்டில்ஸ்டிக்ல டிக்ரீஸ் ஆயிருக்கு, அதே போல வால்யூம் வந்து எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரிங்களா, இங்க பாருங்க வால்யூம் பாருங்க எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னாக்க இது ஒரு பாசிபிளான, அதாவது சப்போர்ட் லெவல்ல இந்த மாதிரி நடக்குதுனாக்கா அது ஒரு பாசிபிளான பிரேக் அவுட். சரிங்களா, அது டவுன் ட்ரெண்டுக்கு தான் மூவ் ஆகும். பாருங்க எந்த அளவுக்கு கீழே போயிருக்குன்ட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம ட்ரேடிங் பண்ணோம்னாக்கா கண்டிப்பா அந்த ட்ரேடிங் சக்சஸ் பண்ண முடியும், நல்ல ப்ராஃபிட்டா இருக்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் கேண்டில்ஸ்டிக்னா என்ன, அது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோம். ஸோ அந்த கேண்டில்ஸ்டிக்ல வந்து வால்யூம்னா என்ன, ஸோ வால்யூமோட அனலைசிஸை வந்து தெளிவாக பார்த்தோம். ஸோ இது வந்து பேசிக்கான வால்யூம் அனலைசிஸ் தான், இன்னும் அட்வான்ஸ் லெவல்லாம் நிறையா இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு கமெண்ட்ஸ் அண்ட் லைக் இது எனக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட் மீ. தேங்க்யூ.